பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கடலும் ஆறும் சந்திக்கிற இடத்தில் நின்று கொண்டு உங்களோடு நான் பேசுகிறேன். ரொம்ப அழகான அற்புதமான ஒரு இடம் இது. பாருங்கள், இந்த இடத்தை பாதுகாக்கிறதற்கு இந்த கல்லுகளினால் வேலி அமைச்சிருக்கிறாங்க. இந்த இடத்துல இந்த தண்ணீரை பாதுகாத்து மீனவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்படி. அதே மாதிரி தான் ஆண்டவர் சொல்கிறாரு, 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில், தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். பொல்லாங்கன் என்ற பிசாசை குறித்து பைபிளில் சொல்லப்படுகிறது. பொல்லாங்கன் உங்களை தொட முடியாது, உங்களை தொட மாட்டான், உங்களை தொட முடியாது. ஏன்னா தேவனால் நீங்கள் பிறந்திருக்கிறீங்க. அதான் மறுபடியும் பிறத்தல். இயேசு கிறிஸ்துவுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும்போது அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு புதிய மனுஷனாய் பிறக்கிறோம்ல, அது தேவனால் பிறந்தவன் என்று அர்த்தம். நம்ம பாவத்தை விட்டு மனம் திரும்பினவன், ரட்சிக்கப்பட்டவன், அதான் அதுக்கு அர்த்தம். அப்போ தேவனால் பிறந்துட்டோம், அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டுட்டோம். பொல்லாங்கன் தொட முடியாது. பிசாசு, சாத்தான் எப்படியாவது உங்களை டிஸ்டர்ப் பண்ணணும், தொட்டுறணும், வியாதியை கொண்டு வரணும், பிரச்சனை கொண்டு வரணும், போராட்டம் கொண்டு வரணும், உங்களை பலவீனப்படுத்தணும், சோர்ந்து போக பண்ணு, வேலையில், குடும்பத்தில் எதிலையாவது பிரச்சனை உண்டாக்கணும்னு அவன் பொல்லாங்கு செய்ய வந்தாலும் உங்களை தொட முடியாது. ஏன்னா நீங்கள் உங்களை பாதுகாக்கிறவர்கள். நான் பாதுகாக்கணுமா? எப்படி? இயேசுடைய ரத்தத்துக்குள் நம்ம ஒப்பு கொடுத்து, அதுக்கு தான் தினந்தோறும் வேதம் வாசித்து ஜெபம் பண்ணி ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ளே நம்மை பாதுகாத்து கொள்ள அர்ப்பணித்து கொள்ளணும். அப்பொழுது பொல்லாங்கனுடைய எந்த தீங்கு நம்மை தொட முடியாது. உங்கள் வாழ்க்கையில் பொல்லாங்கன் கொண்டு வர போராட்டம் இருக்குதா? அது ஒன்று உங்களை மேற்கொள்ளாது, உங்களை தொட முடியாது, சேதப்படுத்த முடியாது. சும்மா பயமுறுத்தும், அவ்வளோதான். பயப்படாதங்க. விசுவாசத்தோடு சொல்லுங்கள், நான் தேவனால் பிறந்தவன், நான் தேவனால் பிறந்தவள், ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறேன், பொல்லாங்கன் தொட முடியாதுன்னு சொல்லுங்கள். சொல்கிறீங்களா? விசுவாசத்தோட. தகப்பனே, உம்மாலே பிறந்த ஒரு அனுபவத்தை தந்ததற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய இரத்தத்தினால் கழுவினதற்காய் ஸ்தோத்திரம். பொல்லாங்கானாகிய பிசாசானவன் என்னை தொட முடியாது. நீர் எங்களை பாதுகாத்து நடத்துகிற தேவன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.